பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? கடந்த 9 மாதங்களும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு பக்கபலமாய் நம்மை தைரியப்படுத்தி நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தினார். எத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது! எத்தனையோ தீயை போன்று தண்ணீரை போன்று பல அனுபவங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பல கண்ணீரின் வழிகளை நாம் சந்தித்திருக்கிறோம். 9 மாதங்களிலும் எத்தனையோ குறைவுகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, தனிமைகள் வந்தது, தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் நம் தகப்பனாகிய கர்த்தரோ நமக்கு ஆதரவாக இருந்து நம்மளை தப்புவிச்சார் பாருங்க. அதை நினைக்கிற பொழுதெல்லாம் கண்ணிலிருந்து கண்ணீர் எல்லாம் வடியுது. என் ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மளை பராமரித்தார், எவ்வளவு அன்பாய் நம்மை போஷித்தார், எவ்வளவு கரிசனையை நம்மை விசாரித்தார், நம்முடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தித்து கொடுத்து இந்த 10ஆம் மாதத்தில் 1ஆம் தேதியில் நிற்கும்படி பாராட்டி இருக்கிறாரே, அந்த கிருபை அதை எப்படி சொல்ல! இந்த 1ஆம் தேதி எவ்வளவு அருமையாக இருக்க போகிறது. 10ஆம் மாதம் உங்களை பத்திரமாய் அவர் நடத்த போகிறார். 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் ஒரு கிருபையும் ஒரு மகிமையும் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. தேவனுடைய மகா பிரசன்னத்துக்குள்ள கடந்து வாங்க. எந்த சூழ்நிலை தடையாக இருக்குது, எது சோர்வாக இருக்குது, எது பலவீனமாக இருக்குது, எது உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கு, அதை தாண்டுவதற்கு தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கும்படி அவருடைய ஜீவ வசனத்தை உங்களுக்கு இந்த நல்ல காலையிலே தேவன் கொடுக்க விரும்புகிறார். நாங்கள் அந்த வசனத்தை கேட்போமா? இந்த நாளிலும் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்கிறது: நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது, எத்தனை இன்பமாக இருக்கிறது! நம்மை மனிதர்கள் மறந்து போன சூழ்நிலைகள், நாங்கள் அவமானப்பட்ட இடங்கள், நிந்தனையோடு கூட நாங்கள் அங்கே கண்ணீர் வடித்த அந்த சூழ்நிலைகள் நாம் யோசித்தது உண்டல்லவா? தேவன் என்னை நினைத்திருக்கிறாரா? என் நினைவுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் குழப்பமடைந்திருக்கிறோம். என்னை குறித்து தேவன் வைத்த திட்டங்கள் தான் எங்கே? என்னுடைய தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் எங்கே? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இத்தகைய காரியங்கள் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி பல கேள்விகளோடு நடந்த நேரங்கள் உண்டல்லவா? இந்த 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாரை பார்த்து சொல்ற தெரியுமா? என் தாசன், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று உரிமையோடு கூட சொல்லுகிறார். நான் உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் சொல்லுகிறேன், என் தாசன், என் மகனே, நான் உன்னை ஒரு நிமிஷமும் ஒரு பொழுதும் நான் உன்னை மறந்து போவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பு பிள்ளையே, தேவன் என்னையும் உங்களையும் நினைத்திருக்கிற நினைவுகளை பாருங்களேன். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். அங்கே 115வது சங்கீதம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நினைத்திருக்கிறபடியினால் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வசனத்திலே நாங்கள் படிக்க கேட்டோமே, அந்த வார்த்தை என்ன சொல்ற? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நினைத்தால் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாராம். 9 மாதம் ரொம்ப குறைவோடு நடந்துட்டீங்களா? ஒரு தோல்வியோடு நடந்துட்டீங்களா? ஒரு ஏமாற்றத்தோடு நடத்திட்டீங்களா? எல்லா நஷ்டமும் எல்லாம் தோல்வியும், என்னை எல்லாரும் நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஒரு தலைகுனிவோடு கூட நீங்க நடந்து போய்கொண்டிருக்கிறீங்களா? அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் தேவன் உங்களை பார்த்து தைரியப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவர் நினைத்தால் நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல கடவுளாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் நினைத்தால் அற்புதம் நடக்கும், அவர் நினைத்தால் ஆச்சரியம் நடக்கும், அவர் நினைத்தால் உங்களை பத்திரமாய் பராமரிப்பார், அவர் நினைத்தால் உங்களை பாதுகாப்பார், அவர் நினைத்தால் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே அவருடைய நினைவுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். அவர் நினைக்கிற கடவுளாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய மகன் என்றும்
மகள் என்றும் உரித்துடையவர்களாய் இருக்கிறீர்கள். அன்பு பிள்ளைகளே, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் மகன்களும் மகள்களுமாய் இருக்கிறீர்கள். மகனையும் மகளையும் அவர் எப்படி மறப்பார்? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. அந்த கடுமையான சூழ்நிலை, அந்த போராட்டம் நிறைந்த நிலையில், அந்த வேதனைக்குள் முகம் கொடுக்கிற அந்த சூழ்நிலையிலே நீங்கள் அவரை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். உங்களை படைத்த கடவுளை, உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்கான சகல பாடுகளையும் சகித்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு தன்னை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்தவர் அவர் உங்களை அங்கே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அன்பு பிள்ளையே, அருமையான ஒரு உதாரணத்தை நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். யோசேப்பு ஒரு உண்மைத்துவம் நிறைந்த மனிதன். தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறுகளை தன் தகப்பனிடத்தில் அறிவித்தார். அதன் நிமித்தம் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தார்கள். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருந்தார், ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். ஒரு மனு குலத்தை, ஒரு ஜாதியை மீட்கிற அந்த திட்டம், நோக்கம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது. தேவன் தம்முடைய ஜனங்களை போஷிக்கிறதற்கும் தம்முடைய மக்களுடைய ஆத்மாவை காப்பதற்கும் யோசேப்புக்கு அந்த கிருபையை அவர் கொடுத்திருந்தார். தேவன் ஜீவ ரட்சணை செய்யும்படி யோசேப்பை முன்குறித்தார். ஆனால் இதை யாரும் புரிந்து கொள்ளல. அவருடைய பெற்றார்கள் புரிந்து கொள்ளல, கூட பிறந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ளல, உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாருமே புரிந்து கொள்ளலைங்க. ஆனால் தேவன் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அது அவரை புடமிட்டு கொண்டே இருந்தது. அவர் குகை, அங்கே மிகவும் கடுமையான ஒரு குகைக்குள் இருக்கிற போல அனுபவம். அவர் சிறைக்குள் இருந்தார். அவர் மிகவும் கடுமையாக அங்கே பல வேதனைகளை சந்தித்தார், பல குழிகளை சந்தித்தார். அவருடைய சொந்த சகோதரங்களே அவரை கொண்டே குழியிலே போட்டார்கள். அவர்கள் யோசித்தார்கள், யோசேப்புடைய கதை இதோடு முடிந்து போய்விடும், இதோடு எல்லாம் அழிந்து போய்விடும், அவனுடைய பேரே நினைக்கப்பட மாட்டாது என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள் நினைத்தார்கள். தகப்பனும் துக்கத்தோடு வேதனையோடு அவரை குறித்து அவர் அங்கே மிகவும் புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் அவரை படைத்த தெய்வமோ, திட்டத்தை வைத்திருந்தவரோ, நோக்கத்தை வைத்திருந்தவரோ, அவரை நினைத்தவரோ அவனை ஒரு நாளும் மறந்து போகல. சிறையில் இருந்து உயர்த்துவதற்கு தேவன் திட்டமிட்டார். அந்த சிறையில் இருந்து அவனுக்கு கனமான உயர்வை கொடுத்தார். எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசீர்வதி பாத்திரமாய், தேவனுடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவ மனிதனாய் இங்கே பிரகாசித்த யோசேப்புடைய வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளவு ஒரு முன்மாதிரியாய் இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்து விட்டால் அதை உடைக்கவோ, சிதைக்கவோ, பறிக்கவோ யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் இயலாது. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்மை பார்த்துட்டு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, யாரோ என்னால் உன்னை மறந்துட்டு போகலாம், எந்த சூழலில் நீ மறக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், எதுவானாலும் உனக்கு மறக்கப்பட்டது போல தோன்றலாம். உன்னை படைத்த நான், உன்னை தெரிந்து கொண்ட நான், உன்னை அழைத்த நான், ஒரு நாள் நான் உன்னை மறந்து போவதில்லை. அன்பு பிள்ளை, இன்றைக்கு நீ ஒருவேளை சோர்வோடு கூட காணப்படுகிறாயா? உன் ஊழிய பாதையில் ரொம்ப மனமுடைஞ்சு போனியா? எல்லாம் தோல்வியாய் இருக்கிறது, எல்லாம் கண்ணீரின் வழிகளாய் இருக்கிறது. அவதூறு பேசுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கமாய் இருக்கு சொல்றீங்களா? அன்பு பிள்ளையே, தேவன் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். ஜோபு என்ற பக்தனை குறித்து பாருங்கள். ஜோபுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு சீமானாய் வாழ்ந்தவன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அங்கே அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு புயல் வீச ஆரம்பித்தது, ஒரு சோதனை நேரிட்டது. ஒன்றென்று சொல்ல முடியாது, பலவிதமான சோதனைகள் அவருடைய வாழ்க்கையிலே படிப்படியாய், அடுக்கடுக்காய் அவரை மிகவும் வேதனைப்படுத்தினது. அவர் ஒரு தீர்மானம் பண்ணின தன் இருதயத்தில், ஆண்டவரே, நான் உண்மையே நம்பிக்கொண்டிருப்பேன், நான் உண்மையே நம்பிக்கொண்டிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும், எந்த இழப்பிலும், எந்த நஷ்டத்திலும், எந்த கஷ்டத்திலும் நான் உண்மை நம்புவேன் என்று சொன்னார். அவரை நம்பினவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லைங்க. பக்தன் ஜோபுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் திரும்பவும் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அவரை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார், ஒரு கனமுள்ள மனிதனாய் மாற்றினார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீ எல்லாராலும் மறக்கப்பட்டு, முற்றிலும் மறக்கப்பட்டு அருவருக்கப்படத்தக்க ஒரு நபராய் இருக்கலாம். வியாதியின் கொடுகுரத்தினால் அடுத்த கட்டம் நான் என்ன செய்வதென்று சொல்லி நீ திகைத்துக் கொண்டிருக்கிறீங்களா?
மரண படுக்கையிலே இருப்பது போன்ற ஒரு அனுபவத்தை, அங்கே வேதனையை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவன் அந்த இடத்தில் ஒரு அற்புதம் செய்து உங்களுக்கு உயிர் கொடுக்க வல்லமை உள்ளவர். உங்களுடைய அந்த மரித்து போன நிலையிலும் ஒரு அற்புதத்தை செய்கிறவர். சரீரம் எல்லாம் பலன் அற்று போயிட்டதோ, செயல் இழந்து போனது போல ஒரு வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, தேவன் அந்த இடத்தில் இறங்கி உங்களை சுகப்படுத்துவார். கால் பகுதிகள், கை பகுதிகள், மூட்டுக்கள், நெஞ்சு பகுதிகள், இருதயம் சம்பந்தமான வியாதியினாலே போராடி கொண்டிருக்கிறீங்களா? தலை சம்பந்தமான வியாதியினாலே மிகவும் அங்கே நொறுங்கி போயிருக்கிறீங்களா? தேவன் உங்களை தொட்டு சுகப்படுத்த விரும்புகிறார். ஏன் தெரியுமா? நீ அவரால் மறக்கப்படவில்லை பிள்ளையே. அவர் உன்னை மறந்து போகவும் மாட்டார். அன்பானவர்களே, எனக்கு அன்பு ஜனங்களே, இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து தேவன் உங்களை கனம் பண்ண வல்லவராயிருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதை எல்லாரும் மறந்து போனார்கள். சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஈசாய் என்கிற அந்த மனிதனுடைய வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டிலே போய் கேட்கிறார், உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொன்றாய் அனுப்புங்கள், உங்கள் வீட்டிலே தேவன் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ண போகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார், உங்கள் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுங்கள் என்று சொன்ன பொழுது முதலாவது மகன், இரண்டாவது மகன், மூன்றாவது மகன், இப்படி ஒவ்வொருவரையும் படிப்படியாய் அடுக்கடுக்காய் அனுப்புகிறார். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், இவர் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் என்று கேட்ட பொழுது ஈசாய் சொல்லுகிறான், இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ப்பதற்கு அவன் போய்விட்டான் அப்படி என்று சொல்லி அந்த தேவ மனிதன் கேட்ட பொழுதுதான் ஈசாய் தன் பிள்ளையை நினைக்கிறான். அப்படி ஒருவன் இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்கிறான். ஆனால் தேவனோ முன் குறித்தார் தாவீதை. தேவனோ அவரை குறித்த அழைப்பிலே மாறி போகல, அவர் மறந்து போகல. தாவீது காடுகளிலும் வனாந்தரத்திலும் குகைகளிலும் மலைகளிலும் நின்று கர்த்தரை உயர்த்தி பாடி அவரை துதித்து கனம் பண்ணின மனிதனை தேவன் எப்படி மறப்பார்? உன்னுடைய ஆரம்ப நாட்கள் மிகவும் அங்கே அற்புதமாயிருந்தது. தேவனுடைய சமூகத்தில் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் பாவிக்கப்பட்டிருக்கிறாய். உன்னை அநேகர் கண்டு அங்கே மகிழ்ச்சி அடையத்தக்க ரீதியில் உன் ஜீவியம் ஆசீர்வாதமாய் இருந்தது. இன்றைக்கோ என்றால் ஒரு கேள்விக்குறியாகி விட்டதோ? இன்றைக்கோ என்றால் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ? நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் ஏன் தான் வாழ வேண்டும், நான் தற்கொலை செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களோ? அன்பு பிள்ளையே, இந்த புதிய மாதத்தில் 1ஆம் தேதியில நிற்கிற உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் உன்னை நினைக்கிறார். பிரியமான பிள்ளையே, உன்னை அந்த இடத்திலிருந்து தூக்கி எடுக்க விரும்புகிறார். அங்கே பேதுரு என்கிற மனிதன் தேவனை நோக்கி நடந்தான். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரோடு பயணித்தவன், ஆண்டவரோடு வாழ்ந்தவன், அவருடைய சொல்லின்படி பயணத்தை மேற்கொண்டவன். காற்றும் கடலும் பயங்கரமாய் பொங்கியது. மிகவும் பயந்து போனான். பயந்து போகிற பொழுது தேவன் கடலிலே நடந்து போனார். அவன் கேட்டான், ஆண்டவரே, நீரானால் நானும் நடந்து வரட்டுக்கும், இந்த தண்ணீரிலே நானும் நடந்து வரட்டுக்கும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், நடந்து வா, நடந்து வா, நான் உனக்கு அற்புதம் செய்யட்டும் என்று சொன்னார். அன்பு பிள்ளை, பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? அந்த இடத்திலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி நடந்து கொண்டு போனார். அவர் நடந்து சென்றார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? தேவன் அந்த மனிதனை தண்ணீரிலே நடக்க வைத்தார். ஒரு சாதாரணமான பேதுருவை அவனுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தி கொடுத்தார். அந்த தண்ணீரிலே நடக்கும்படி செய்தார். எந்த பேதுரு இயேசுவை முன்வைத்து அவரை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டானோ, அந்த மனிதனுக்கு தண்ணீர் என்ன, மழை என்ன, காற்று என்ன, எதுவும் ஈடுணை இல்லை. தெய்வத்தை பார்த்து நடக்கிற உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தின் பெரிய கொந்தளிப்புகளாய் இருக்கலாம், கொடிய புயல்களாய் இருக்கலாம், பெரிய மதிலாக இருக்கலாம், மிகவும் அங்கே பயங்கரமான சூழ்நிலையாய் இருக்கலாம். அவரை நோக்கி நடக்கிற எனக்கும் உனக்கும் அவர் தண்ணீரிலே நடந்து வரும்படி இன்றைக்கு அறைகூவல் விடுகிறார். வா சகோதரா, வா சகோதரி, உன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் மகா பெரியவைகள். எந்த கொந்தளிப்பு உன்னை பயப்படுத்துகிறது, எந்த கொடிய அலை உனக்கு ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வருகிறது, இன்றைக்கு தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த தண்ணீரிலே நீ நடந்து வா, நான் உன் முன்பாக நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த மகிமையின் தெய்வம்
இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர் கனம் பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதிகாலையில் அவளோடு ஓடி வந்தாயே, தேவன் என்னோடு பேச மாட்டாரா? எனக்கும் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? ஏன் என்னை அவர் மறந்து போனார்? ஏன் என்னை கைவிட்டார்? ஏன் என்னை நினைக்காமல் இருக்கிறார்? ஏன் அவர் யோசிப்பதே இல்லையா என்று உன் உள்ளத்திலே பலவிதமான கேள்விகள். இந்த நல்ல நாளிலே தேவன் உனக்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? அவரை நம்பி அவரை விசுவசித்த உனக்கு அவர் கொடுக்கிற பிரதியீடு இதுதான். நீ அவரால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. இந்த புதிய மாதத்தில் வெற்றியோடு நடவுங்கள், வெற்றியோடு ஓடுங்கள், சூழ்நிலைகளை தாண்டுங்கள், விசுவாசத்தில் பலப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே கொடிய புயல்களும் கோரமான அலைகளும் உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம் தான். உன்னை பயப்படுத்துமே ஒழிய அது உனக்கு பங்கம் விளைவிக்காதபடி, உன்னை அழித்து விடாதபடி, உன்னை நாசப்படுத்தி விடாதபடி உன்னை படைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். எழுந்து வா சகோதரா, சகோதரி, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. தேவன் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையில் நான் உன்னை கைவிட போகிறதும் இல்லை. நான் உன்னை காக்கிற தெய்வம், நான் உன்னை கரம் பிடித்த தெய்வம், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி தைரியம் கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் செய்கிற நன்மைத்தனம் என்ன தெரியுமா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ ஒரு நாளும் மறக்கப்பட்டு போவதும் இல்லை. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்க ஆயத்தமா? விசுவாசத்தில் பலப்பட ஆயத்தமா? அவரை சார்ந்து கொள்ள அங்கே நீங்கள் ஆயத்தமா? ஆசா என்கிற ராஜா இருந்தான். அந்த தேவ மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? பெரிய கூட்டம் எதிர்த்து வருகிற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே எல்லாவற்றையும் சமர்ப்பித்தான். ஆண்டவர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். தேவன் அற்புதம் செய்தார். அதே தேவன் இன்றைக்கு தூங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. இன்றைக்கு அவர் உன்னை மறந்து போவதும் இல்லை. உனக்கு அற்புதம் செய்யும்படி உன் பக்கமாய் கடந்து வந்திருக்கிறார். உன் உள்ளத்தில் வந்திருக்கிறார். உன் இல்லத்தில் வருகிறார். தேவன் ஒரு அற்புதத்தை செய்து உன்னை கனம் பண்ண வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள். என் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து என்னை உற்சாகப்படுத்தும், என்னை தூக்கி எடுத்து விடும். ஆண்டவரே, எந்த கொந்தளிப்புகள், கொடிய அலைகள், புயல்களுக்குள்ளே நான் சிக்கி இருந்தாலும் என்னை கைதூக்கி எடுத்து விடும் என்று சொல்லுங்கள். பேதுரு ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு நொடியிலும் வெற்றியை சுதந்திரித்தார், வெற்றியை அனுபவித்தார். எப்பொழுது காற்றையும் கடலையும் பார்க்க ஆரம்பித்தாரோ அவர் மூழ்கி போனார். ஆனால் மறுகணம் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரே, என்னை கைதூக்கி விடும், ஆண்டவரே என்னை தூக்கி விடும், ஆண்டவரே அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று நோக்கி கூப்பிட்ட அடுத்த வினாடி தேவன் அவர் பக்கமாய் கடந்து சென்று அவரை கைதூக்கி எடுத்து, என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த மனிதன் தான் உலகத்திற்கு முதலாவது பிஷப்பாக உலகிற்கு தேவனுடைய வல்லமையை எடுத்து சென்ற ஒரு வல்லமையின் கருவியாய் பாவிக்கப்பட்டார். அதே தேவன் இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். எந்த சோர்வோடு வந்திருக்கிறீங்க, எந்த மனக்குழப்பத்தோடு வந்திருக்கிறீங்க, எந்த மன உடைவோடு கூட வந்திருக்கிறீங்க, ஒன்றுமே முடியல, எல்லாம் வேஸ்டா போயிட்டு, ஒன்றுமே என் வாழ்க்கையில நடந்தரல் என்று சொல்லி ஏக்கத்தோடும் ஏமாற்றத்தோடும் வந்திருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எல்லாருடைய பார்வைக்கும் நீ ஒரு அற்பமான நபர் தான், என்னுடைய பார்வைக்கோ நீ மகிமையான கனமான பாத்திரம் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் அவரை சார்ந்து கொள்றீங்களா? நான் உங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடட்டுமா? ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கடந்த 9 மாதமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த என் கருணை கடலே, 10வது மாசம் 1ஆம் தேதியிலே நிற்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக, நன்மைகள் பெருகுவதாக. நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தை என் பிள்ளைகள் பிடித்து கொண்டு ஆண்டவரே அவர்கள் உலகத்தின் சுடர்களை போல பிரகாசிப்பார்களாக. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடியலை கொடுக்கட்டும். மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் உள்ளங்களிலும் இல்லங்களும் பிரவாகித்து வருவதாக. தெய்வமே, நீங்கள் இவர்களை ஆசீர்வதிங்கப்பா, கனம் பண்ணுங்க. உன் மக்களுடைய கண்ணீர்களை துடைத்து கரம் பிடித்து தொடர்ந்து நடத்தும்படி உம்முடைய அன்பின் கரங்களுக்கு நேராக நான் அர்ப்பணம் செய்கிறேன். எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி சிறந்து ஜெயம் எடுக்க எங்கள் ஜெயபலமானவரே நீர் துணை நின்று எங்களை நடத்தும். எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களுக்கு நேராக அர்ப்பணம் செய்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே தாழ்மையோடு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.